தமிழக மனை தொழிலாளர் நல சங்கம் என்கிற சங்கத்தை ஒரு 3 மாத காலத்துக்கு முன்பு புதிதாக துவக்கி அதனுடைய 3வது தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிர்வாகத்தை அமைத்து இன்றைய தினம் 10 தொகுதிக்கு நிர்வாகம் அமைப்பதாக முடுக்கிவிடப்பட்டு இன்றைய தினம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே போன 15 நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கிடவு தொகுதியிலே அனைவரையும் அழைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய தொடக்கமாக இன்றைய தினம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் இந்த கிளையினுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இங்கே புதுசாக துவக்கி இருக்கிறோம். அடுத்த கட்டமாக பிப்ரவரியிலே கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கோவை வடக்கு, தெற்கு, மேட்டுப்பாளையம், சூலூர் உட்பட அனைத்து தொகுதிகளுக்கும் இதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் நிர்வாகத்தை நியமிக்க இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற வாரியத்தை போல இந்த தொழிலாளர்களுக்கும் நல வாரியத்தை உருவாக்க வேண்டும். அதே போல அமைப்பு ரீதியற்ற தொழிலாளர்களைப் போல இந்த மனை தொழில் செய்கிற தொழிலாளர்கள் சட்ட ரீதியாக சமுதாயத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குகின்ற வகையிலே தமிழக அரசு இவர் மீது கருணை அடிப்படையிலே பார்வையை வைத்து அவர்களையும் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். இஎஸ்ஐயில் ஏராளமான பணம் இருக்கிறது. ஆனால் இஎஸ்ஐ மருத்துவ வசதி பெறுவதற்கு இன்றைய தினம் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலத்தரகர்களையும் வாரியத்திலே சேர்த்து அவர்களுக்கும் இஎஸ்ஐ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல இந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கு அடையாளம், முழு நேர ரியல் எஸ்டேட் செய்கிற தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை தமிழக அரசு மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வீட்டு மனைகளை உருவாக்கி கொடுக்கிற இந்த தொழிலாளி வீடற்ற நிலையில இருக்கிறான். ஆகவே அரசாங்கம் கட்டுகிற தொகுப்பு வீடுகளிலே 10% ஒதுக்கி தர வேண்டும் என்று மனை தொழிலாளர் அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு அழைப்பாளராக வந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களை கௌரவ தலைவராக நியமித்திருக்கிறோம். அதே போல நம்முடைய தொழிலதிபர் ஆர்.கே. ரவிக்குமார் அவர்களை கௌரவ ஆலோசகராக நியமித்திருக்கிறோம். அதே போல நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்புடைய பொருளாளர் அருள்தாஸ் அவர்களை துணை ஆலோசகராக நியமித்திருக்கிறோம். இணைச் செயலாளர்களாக நம்முடைய மதன்குமார் மற்றும் மெடிக்கல் நாராயணன், மகாலிங்கம் போன்றவர்களை மாநிலத்தினுடைய துணை நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம். மாவட்ட ரீதியாக ஒரு 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை இன்றைய தினம் நியமித்திருக்கிறோம். இப்படி கட்சி சார்பற்ற இந்த அமைப்பு சமூக ரீதியாக இவர்களுக்கு எல்லாம் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். தமிழ்நாடு மனை தொழில் செய்வோர் நல சங்கம் சார்பாக நடந்த கூட்டத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதி உட்பட்ட 10 தொகுதியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனை செய்வோருடைய கருத்துக்களை கலந்தாய்ந்து இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு அவர்களுக்கு கருத்துரை வழங்கி உள்ளேன். வருங்காலத்திலே தமிழ்நாடு அரசு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது, செய்து கொடுத்திருக்கிறது. மீண்டும் இந்த நலச்சங்கத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை அவர்களுக்கு அரசு சார்பில் என்னென்ன அரசினால் முடியுமோ அனைத்து உதவிகளை செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மனை தொழில் செய்வோர் நலசங்கத்துடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் இந்த தொகுதியை சார்ந்த ஏராளமான முக்கிய பொறுப்பாளர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஏற்கனவே நான் கிணத்துக்கடவுல இந்த தொகுதிக்கான சங்கம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 10 தொகுதியில் மட்டும் கூடிய விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கமானது அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த தொழிலாளிக்கான பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய இடத்தில் வாங்குவோர் விற்போருக்கு சாட்சியாக இந்த மனை தொழில் செய்யக்கூடிய ஏஜென்ட் அவங்கள போடணும். யாரோ ஒருத்தர் சொந்தத்தை போட்டு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தெரியாது. இந்த தொழிலாளிக்கு அங்கீகாரம் எல்லாம் போயிடும். அப்ப அந்த தொழிலாளியை ஒரு அங்கீகரிச்சு அந்த சாட்சியாக போடுறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும்.